வணக்கம். கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டா நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அந்த தெரியாதுங்கிற பதில் ஒருவேளை அது அறியாமை இல்லாம ஒரு ரொம்ப ஆழமான ஒரு அறிவு சார்ந்த நிலைப்பாடா இருந்தா. ஆ அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். அறியாமை கொள்கை, அதாவது அக்னாஸ்டிசிசம். இதுக்காக நாம எஸ்.டி. ஜோஷி தொகுத்த த அக்னாஸ்டிக் ரீட புத்தகத்தை ஆதாரமா எடுத்திருக்கோம். கரெக்ட். இந்த எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இது வெறும் சந்தேகம் தானா, இல்ல அறிவை தேடுறதுக்கான ஒரு நேர்மையான பாதையா? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? இந்த அக்னாஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல உருவாக்கினவர் தாமஸ் ஹென்றி ஹக்ஸ்லி. அவரோட கருத்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த நான் உறுதியா நம்புறேன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். சரி. ஆனா அந்த நம்பிக்கைக்கு தேவையான தகுந்த ஆதாரத்தை அவரால கொடுக்க முடியலனா. அப்படி உறுதியா நம்புறேன்னு சொல்றதே தப்பு. சரியா சொன்னீங்க. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட தாக்குதல் நம்பிக்கை மேல இல்ல, ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்றது மேலதான். ஓ, அப்போ இது கடவுள் நம்பிக்கை பொத்துனது மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. ஆதாரம் இல்லாம நீங்க எதை நம்பினாலும் அது அறிவு சார்ந்த நேர்மையின்மைங்கிறதா அவரோட வாதம். அப்போ இது நாத்திகம், அதாவது ஏத்தியிசம்ல இருந்து வித்தியாசமானது இல்லையா? நிறைய பேர் இந்த ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா. பர்ட்ரண்ட் ரசல் இது ரொம்ப அழகா விளக்குறார். ஒரு நாத்திகர் கடவுள் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அதுவும் ஒரு விதமான உறுதியான நிலைப்பாடுதான். ஆமா. ஆனா ஒரு அக்னாஸ்டிக் என்ன சொல்றான்னா, கடவுள் இருக்காருன்னு நிரூபிக்கவும் ஆதாரம் இல்ல, இல்லைன்னு நிரூபிக்கவும் என்கிட்ட ஆதாரம் இல்ல, அதனால நான் எந்த முடிவுக்கும் வரலன்னு சொல்றான். தீர்ப்பை ஒத்தி வைக்கிறார். ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் போகாம நடுவுல நிக்கிற மாதிரி. அதேதான். இந்த மாதிரி ஒரு சிந்தனை திடீர்னு 19ஆம் நூற்றாண்டுல எப்படி இவ்ளோ வலுவா வந்தது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசிக்கவே இல்லையா? யோசிச்சிருக்காங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல ஒரு சரியான புயல் மாதிரி பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்துச்சு. புயலா? ஆமா. இந்த சிந்தனையோட வேர் மறுமலர்ச்சி காலத்திலேயே ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் மாதிரி பழைய கிரீக்க தத்துவ ஞானிகளோட புத்தகங்களை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தத்துவங்கள்ல கிறிஸ்தவ மதத்தோட தாக்கம் துளியும் இல்ல. அது ஒரு தொடக்க புள்ளி. ஓகே. ஆனா அந்த புயல்னு சொன்னீங்களே, அது என்ன? அது ஒரு 3 முனை தாக்குதல் மாதிரி. தாக்குதல் அறிவியல்ல இருந்து வந்தது. வானியல்ல கோப்பர்னிக்கஸும் கலினியோவும் பூமிதான் பிரபஞ்சத்தோட மையம்ங்கிற நம்பிக்கைய உடைச்சாங்க. அது ஒரு பெரிய மாற்றம். ஆனா அதைவிட முக்கியமா டார்வினோட பரிணாம கொள்கை வந்தது. உயிரினங்களோட சிக்கலான அமைப்புக்கு ஒரு தெய்வீக வடிவமைப்பாளர் தேவையில்ல, இயற்கை தேர்வே அதுக்கு போதும்னு டார்வின் விளக்குனார். இது மத நம்பிக்கையோட ஆணிவேரையே அசைச்சு பார்த்தது. சரி, இது முதல் தாக்குதல். மத்த ரெண்டும்? ரெண்டாவது தாக்குதல் மானுடவியல், அதாவது ஆந்த்ரோபாலஜிலேருந்து வந்தது. எட்வர்ட் டெய்லர் மாதிரியான அறிஞர்கள் மத உணர்வே எப்படி இயற்கையா உருவாகி இருக்கலான்னு விளக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது மதம் கடவுளால் அருளப்பட்டது இல்லைன்னு சொல்றாங்களா? ஆமா. ஆதிகால மனிதர்கள் தங்களை சுத்தி இருந்த மரம், ஆறு, காத்து இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்மா இருக்குன்னு நம்பினாங்க. அதுக்கு பேரு ஆன்மாவாதம், அனிமிசம். இதுலேருந்து தான் படிப்படியா பல கடவுள், அப்புறம் ஒரே கடவுள்னு நம்பிக்கை வளர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதாவது மதம்ங்கிறது மனித சமுதாயத்தோட ஒரு பரிணாம வளர்ச்சிதான்னு வாதிட்டாங்க. அடேங்கப்பா. மூணாவது தாக்குதல் அது என்ன? அதுதான் நேரடியான தாக்குதல். விவிலியத்தின் மீதான உயர் விமர்சனம். ஹையர் கிரிட்டிசிசமா? ஆமா. அதுவரைக்கும் பைபிள கடவுளோட வார்த்தையா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா டேவிட் ஃப்ரெட்ரிக் ஸ்ட்ராஸ் மாதிரி ஜெர்மன் அறிஞர்கள் அத ஒரு வரலாற்று ஆவணமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. பல நூற்றாண்டுகளா பல பேரால எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதுல இருக்கிற அற்புத கதைகளை எல்லாம் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் இயேசு மேல இருந்த பக்தியில உருவாக்குன கட்டுக்கதைகளா இருக்கலாம்னு வாதிட்டாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா அவங்க பைபிள ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் பழைய காலத்து கல்வெட்டு படிக்கிற மாதிரி படிச்சாங்களா? சரியா சொன்னீங்க. அந்த காலத்துல இது எவ்வளோ பெரிய புரட்சிகரமான, ஏன் ஆபத்தான விஷயமா இருந்திருக்கும். நிச்சயமா. இந்த 3 தாக்குதல்களும் சேர்ந்துதான் பாரம்பரிய மத நம்பிக்கைகளை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு அறிவு சார்ந்த சூழலை உருவாக்குச்சு. இந்த சூழல்ல தான் அக்னாஸ்டிசிசம் ஒரு பலமான தத்துவமா வளர்ந்தது. இந்த அறிவு சூழல் உருவானதுக்கு அப்புறம் மத நூல்களை நேரடியா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க. அங்கதான் விவாதம் இன்னும் சூடு பிடிக்குது. உதாரணமா, அமெரிக்காவோட புகழ்பெற்ற வழக்கறிஞர் கிளாரன்ஸ் டாரோவோட வாதங்கள்
ரொம்ப கூர்மையானது இல்லையா? ஆமா, அவர் ஒரு வழக்கறிஞருக்கே உரிய பாணியில பைபிள் கதைகள்ல இருக்கிற தர்க்க பிழைகளை சுட்டிக்காட்டுறார். ரொம்ப பிரபலமான உதாரணம் நோவாவோட பேழை. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். டாரோ கேக்குறார், உலகத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் பூச்சி வகைகள் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் ஒரு ஆண் ஒரு பெண் ஜோடியை எப்படி அந்த சின்ன பேழைக்குள்ள ஏத்திருக்க முடியும்? அதுக்கு தேவையான உணவு தண்ணீரை கொடுத்து எப்படி மாசக்கணக்கா நிர்வகிச்சிருக்க முடியும்? இது ஒரு நடைமுறை சாத்தியமில்லாத கற்பனை மாதிரி தான் தோணுது. அதுதான் அவரோட வாதம். இன்னொரு சுவாரஸ்யமான உதாரணம் யோசுவா சூரியனை நிற்க வச்ச கதை. அத கூட அவர் விமர்சிக்கிறார் இல்லையா? ஆமா, சூரியனே நீ அசையாம நில்னு யோசுவா சொன்னதாவும் சூரியன் நின்னதாவும் கதை சொல்லுது. டாரோ சொல்றார், இத அந்த கதையை எழுதினவங்களுக்கு வானியல் பத்தின அடிப்படை அறிவு கூட இல்லங்கறத காட்டுது. ஏன் அப்படி? ஏன்னா பகல் இரவு வர்றது சூரியன் சுத்துறதால இல்ல, பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால. நாள் நீளமா இருக்கணும்னா பூமி சுத்துறத நிறுத்தணும். சூரியன் நிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கரெக்ட். இந்த மாதிரி அற்புதங்களை விமர்சிக்கிறதுல ராபர்ட் ஜி இங்கர்சால்ங்கிறவர் இன்னொரு படி மேல போறார். அவர் அற்புதத்தை மோசடியின் சின்னம்னே சொல்றார். ஆமா, ஆனா தாமஸ் ஹக்ஸ்லியோட வாதம் இன்னும் நுட்பமானதுன்னு எனக்கு தோணுது. குறிப்பா பேய்களை பத்தின அவரோட வாதம். சொல்லுங்க. ஆமா, ஹக்ஸ்லி இங்க ஒரு புத்திசாலித்தனமான பொரிய வைக்கிறார். அவர் என்ன கேக்குறார்னா, நற்செய்திகள்ல இயேசு பேய்களை விரட்டினதா நிறைய கதைகள் வருது. இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிட்ட கேட்டா, ஓ அது அந்த காலத்து மூட நம்பிக்கை, மனநோயை தான் அன்னைக்கு பேய்ன்னு சொன்னாங்க, அது ஒரு உருவகம்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அது ஒரு விளக்கம்தாங்க. இப்போ ஹக்ஸ்லி கேக்குறாரு, சரி பேய் விரட்டுறது ஒரு உருவகம்னா ஈசுவோட உயிர்த்தெழுதல் மட்டும் எப்படி நிஜம்னு சொல்றீங்க? திருவிருந்து மட்டும் எப்படி நிஜம்? அதாவது ஒரு அற்புதத்தை உருவகம்னும் இன்னொரு அற்புதத்தை நேரடி உண்மைனும் எடுத்துக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறாரா? சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த பொறி. ஒன்னு உருவகம்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே உருவகம்னு சொல்றதுக்கு வழி இருக்கு. இல்ல எல்லாமே நேரடியான உண்மைதான்னு சொன்னா நீங்க பேய்கள் உண்மையிலே இருக்குன்னு ஒத்துக்கணும். இந்த மாதிரி நம்பிக்கையில தனக்கு வசதியானதை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்புறது ஒரு அறிவு சார்ந்த நேர்மையின்மைன்னு ஹக்ஸ்லி வாதிடுறார். இது ஒரு பெரிய சவால் தான். சரி, இந்த தத்துவார்த்தமான வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா மனுஷனுக்கு ஒழுக்கமே இருக்காது, அறநெறியா அழிஞ்சிடும்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வைக்கப்படுதே. அதை எப்படி இந்த சிந்தனையாளர்கள் எதிர்கொள்றாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபாசெட்ங்கிற எழுத்தாளர் மனிதநேயம் கிறிஸ்துவத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு சொல்றார். உதாரணமா பண்டைய இந்தியால அசோகர் காலத்துல விலங்குகளுக்கு கூட மருத்துவமனைகள் இருந்துச்சு. ஓ, இது மனிதர்கள் கிட்ட இயல்பாவே இருக்கிற கருணைய காட்டுது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை தேவையில்லைங்கிறது அவரோட வாதம். ஆனா எட்வர்ட் வெஸ்டர்மார் இந்த விஷயத்தை இன்னும் ஆழமா பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் கிறிஸ்தவ அறநெறியை ரெண்டா பிரிக்கிறார். ஆமா, வெஸ்டர்மார்க் என்ன சொல்றாருன்னா, இயேசுவோட போதனைகள், உதாரணமா உனக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே நீயும் அவங்களுக்கு செய்ங்கிற பொன் விதி, கோல்டன் ரூல். ஆமா, அது எல்லா மதங்கள்லுமே இருக்கு. அது மாதிரி விஷயங்கள் மனிதனோட இயல்பான தார்மீக உணர்ச்சிகளை, பரிவு, நேர்மை அடிப்படையாக கொண்டதுதான். இது உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஏற்கனவே இருந்த ஒரு கருத்து தான். ஆனா இதுல ஒரு ஆனா இருக்கு இல்லையா? புனித பவுலோட ஒரு கோட்பாடு இதுக்கு நேர்மாறானதுன்னு சொல்றார். கரெக்ட். அதுதான் விஸ்வாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத்ங்கிற கோட்பாடு. இது ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நல்ல செயல்களை செய்யறது, இன்னொரு பக்கம் சரியான விஷயத்த நம்புறது. பவுலோட கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளோ நல்ல செயல்களை செஞ்சாலும் இயேசு மேல விசுவாசம் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதாவது நம்பிக்கைங்கிறது செயலை விட ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு மாதிரி. இது எப்படி தார்மீக ரீதியா ஆபத்தானதுன்னு வெஸ்டர்மார்க் சொல்றார். அவர் ஒரு கனமான குற்றச்சாட்டை வைக்கிறார். சரித்திரத்துல பல நூற்றாண்டுகளா நடந்த மத துன்புறுத்தல்களுக்கு இந்த கோட்பாடு ஒரு தார்மீக ஓட்டைய உருவாக்கி தந்துச்சுங்கிறார். எப்படி? மதத்தின் பேர்ல கொடூரமான செயல்களை செஞ்சவங்க தாங்க செய்யறது சரியா தப்பான்னு யோசிக்கல. எங்களோட நம்பிக்கை சரியானது, அந்த நம்பிக்கைக்காக நாங்க எதை வேணாலும் செய்யலான்னு நினைச்சாங்க. இது செயலை விட நம்பிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததோட நேரடி விளைவுன்னு வெஸ்டர்மார்க் வாதிடுறார். அவரோட பார்வையில இது ஒரு தார்மீக பேரழிவு. அப்போ ஒரு மையமான மத கோட்பாடே வன்முறைக்கு ஒரு தார்மீக அனுமதியை கொடுத்துச்சுன்னு அவர் சொல்றார். இது ரொம்ப ஆழமான விமர்சனம்.
சரி, இந்த வரலாற்று தத்துவ விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற நவீன வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துது? அங்கதான் வால்டர் லிப்மைனோட கருத்து ரொம்ப பொருத்தமா இருக்கு. அவர் நவீன மனிதனோட இக்கட்டான நிலைய அழகா படம் பிடிச்சு காட்டுறார். இன்னைக்கு படிச்ச பல பேரால வானத்துல ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிற ராஜா மாதிரி ஒரு தனிப்பட்ட கடவுளை நம்ப முடியல. ஆமா, அறிவியல் உலகத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு பிறகு அது ஒரு குழந்தைத்தனமான கற்பனையா தோணுது. அதனால மத சிந்தனையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா கடவுளுக்கு புது வரையறைய கொடுக்க முயற்சி பண்றாங்க. கடவுள நன்மை, உண்மை, அழகு ஆகியவற்றின் மூலம் அப்படிங்கிற மாதிரி நுண்புல கருத்தா, அதாவது ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸா மாத்துறாங்களா? ஆமா, ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. லிப்மன் சொல்றார், ஒரு தந்தை மாதிரியோ ஒரு ராஜா மாதிரியோ இருந்த கடவுள்கிட்ட மக்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க, ஆறுதல் தேடினாங்க, ஒரு உறவு இருந்துச்சு. ஆனா உண்மைங்கிற ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் கிட்ட எப்படி போய் பிரார்த்தனை செய்ய முடியும்? அதுகிட்ட எப்படி ஆறுதல் தேட முடியும்? ஒரு கணித சூத்திரத்தை நம்ம பாராட்டலாம், ஆனா அது கூட ஒரு உறவை வச்சுக்க முடியாது. சரியா சொன்னீங்க. இது ஒரு விதமான உணர்வு ரீதியான வெற்றிடத்தை உருவாக்குது. அந்த வெற்றிடம்தான் மறுபடியும் பழைய எளிமையான நேரடியான நம்பிக்கைகளை நோக்கி ஒரு பகுதியினரை தள்ளுது. இதுதான் அடிப்படைவாதத்தோட எழுச்சிக்கு ஒரு முக்கியமான உளவியல் காரணம்னு லிப்மன் சொல்றார். அப்போ இந்த அக்னாஸ்டிக் உலக பார்வைய ஏத்துக்கிட்டவங்க எப்படி வாழ்றது? அவங்களுக்கு எது வழிகாட்டி? அவங்க வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இந்த புத்தகத்துல சில வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. G.W. ஃபூட் என்பவரோட மதச்சார்பின்மை, செக்யுலரிசம் ஒரு வழி. அதோட நோக்கம் ரொம்ப நேரடியானது. என்ன அது? இந்த வாழ்க்கைய எப்படி மேம்படுத்துறதுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துறது, அடுத்த உலகத்தை பத்தின கவலைய விட்டுட்டு இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும். அறிவியலை மட்டும்தான் நம்மளோட ஒரே வழிகாட்டின்னு அது சொல்லுது. கார்லிஸ் லாமெண்டோட மனிதநேயம் கூட ஏறப்புற இதே மாதிரி தானே? ஆமா, அதுவும் இந்த பூமிக்குரிய மனித நலன்களையும் மகிழ்ச்சியையும் மையமா வைக்குது. அடுத்த உலகத்துல ஆன்மாவை காப்பாத்துறதை விட இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு சேவை செய்யறது தான் உண்மையான அறநெறிங்கிறது அதோட கருத்து. சுருக்கமா சொன்னா மனிதனை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை முறை. சரி, ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கையா? ஒரு நம்பிக்கையாளருக்கு கிடைக்கிற அந்த மன அமைதி இவங்களுக்கு கிடைக்குமா? H.L. மென்கின் இந்த கேள்வியை ரொம்ப சுவாரஸ்யமா கையாள்றாரு. அவர் என்ன சொல்றார்? ஆமா, மென்கின் ஒரு விஷயத்த நேர்மையா ஒத்துக்கிறாரு. ஒரு நம்பிக்கையாளருக்கு கிடைக்கிற அந்த பாதுகாப்பான அமைதியான மனநிறைவு ஒரு அக்னாஸ்டிக்கு கிடைக்காதுங்கிறாரு. ஏன்னா பிரபஞ்சம் அவங்களுக்காகவே படைக்கப்பட்டதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. அப்போ அவங்களுக்கு என்னதான் கிடைக்குது? ஒரு வெறுமையா? இல்ல, மென்கின் சொல்றார் அவங்களுக்கு வேற ஒரு விதமான மனநிறைவு கிடைக்குது. அது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட நிச்சயமற்ற தன்மைய எந்த விதமான மாய ஆறுதலும் இல்லாம தைரியமா எதிர்கொள்றதுல கிடைக்கிற ஒரு பெருமை. ஒரு வீரம் மாதிரியா? ஒரு போர் வீரன் போர்க்களத்துல எல்லா ஆபத்துகளுக்கும் நடுவுல நிக்கும்போது உணர்ற ஒரு விதமான பரவசம் மாதிரி அது. பாதுகாப்பான அறியாமையில கிடைக்கிற மகிழ்ச்சியை விட ஆபத்தான உண்மையில ஒரு வீரமான திருப்தி இருக்குங்கிறது அவரோட பார்வை. அப்போ அது ஒரு வித்தியாசமான திருப்தி. உறுதியான பதில்கள் தர்ற ஆறுதலை விட நேர்மையான கேள்விகளோட வாழ்றதுல கிடைக்கிற ஒரு பெருமிதம். இது ஒரு ஆழமான கருத்து. ஆமா, வாழ்க்கையோட அர்த்தத்தை வெளியிருந்து தேடாம தனக்குள்ளேயே உருவாக்குற ஒரு முயற்சி அது. சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா அக்னாஸ்டிசிசம்ங்கிறது வெறும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஒரு சோம்பேறித்தனமான பதில் இல்ல. இல்லவே இல்ல. அது ஆதாரங்களை மதிக்கிற, அறிவு சார்ந்த நேர்மையை வலியுறுத்துற ஒரு கொள்கை. அது அறிவியல் புரட்சி, வரலாற்று விமர்சனம்னு ஒரு பெரிய அறிவு புயல்லிருந்து பிறந்தது. அது மட்டும் இல்ல, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியோட நிக்காம கடவுள் இல்லாம அறநெறியோட வாழ முடியுமா, நிச்சயமற்ற தன்மையோட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ முடியுமான்னு ஆழமான கேள்விகளை எழுப்புது. நிறைவா ஒரு விஷயத்த சொல்லணும். அறிவியல் மத நம்பிக்கைக்கு சவால் விடுக்குது, வரலாற்று விமர்சனம் சவால் விடுக்குதுன்னு பார்த்தோம். ஆனா W.K. கிளிஃபோர்டுங்கிறவரு இதை எல்லாத்தையும் விட பெரிய சவால் நம்ம மனசாட்சியிலிருந்தே வரலான்னு சொல்றார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. அவர் என்ன கேக்குறாருன்னா, ஒரு கடவுள் நாம ரொம்ப ஒழுக்கக்கேடானதுன்னு நினைக்கிற செயல்களை செய்யறதா? உதாரணமா அப்பாவி குழந்தைகளை தண்டிக்கிறது மாதிரி. அந்த மாதிரி செயல்களை செய்யறதா மத நூல்கள்ல சித்தரிக்கப்பட்டா அந்த கடவுளை வணங்காம இருக்கிறது தான் நம்மளோட தார்மீக கடமைன்னு சொல்றார். ஆக கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியை விட ஒரு வேளை அப்படி ஒரு கடவுள் இருந்தா அவர் நம்ம வணக்கத்துக்கு தகுதியானவராங்கிறது தான் உண்மையான கேள்வியா மாறுது. சரியா புடிச்சிங்க. அதனால உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். இந்த காலகட்டத்துல
பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு எது பெரிய சவாலா இருக்கு? அறிவியலும் சரித்திரமும் கொண்டு வர்ற ஆதாரங்களா, இல்ல ஒரு செயல் சரியா தப்பான முடிவு செய்ய சொல்ற நம்ம சொந்த மனசாட்சியோட குரலா? யோசிச்சு பாருங்க.